ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 50 டேஸ் சேலஞ்ச் 0 to ஹீரோவில் இன்னைக்குரிய போர்ஷன். ஸோ 10, 11 அண்ட் 12 குறியுது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங் ப்ராசஸ்னால் என்ன, ஸோ ஆல்ரெடி அந்த டீட்டெயில் படிச்சிட்டோம். டெய்லி ஒவ்வொரு பார்ட்டாக அந்த 3 டேஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன்ஸை எழுதி பார்த்துருங்க. டயக்ராமும் அதில் முக்கியம். ஸோ டயக்ராமும் நீங்கள் மறக்காமல் போட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸையும் ரிவைஸ் பண்ணிங்க. மொத்தம் 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது டீட்டெயிலும் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ஷார்ட் ஆன்சர்ஸையும் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி லெசன் 8ல் இருக்க 1 வேர்ட்ஸ் மட்டும் படிக்க போகிறோம். சூஸ் இட், மேட்ச் இட், ஃபில் இன். ஸோ இந்த 1 வேர்ட்ஸ் எல்லாமே அதில் படிப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களோட சாய்ஸ். ஏன்னா அது மோஸ்ட்லி 2 மார்க்ஸில் தான் வரும். ஸோ சாய்ஸில் வருதுன்னா விட்டுறலாம். ஸோ இன்றைக்கி 10th போர்ஷன் இது. நெக்ஸ்ட்டு 11th பார்த்தீங்கன்னா லெசன் 1, 2, 3ல் ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர்ஸ் நேற்று ரிவைஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி லெசன் 4 and 5ல் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் ரிவைஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு டீட்டெயில், அடுத்த இன்னொரு நாள் டீட்டெயில் பிரித்து கொடுக்கணும் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூமில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி லெசன் 1 and 5ல் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு லெசன் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க டீட்டெயில் ஃபுல்லாக ரிவிஷன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபஸ்ட் வால்யூமில் ஃபுல்லாக, ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சிட்டோம், டீட்டெயிலும் படிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு 12th டெஸ்ட்டு, அடுத்து ஒரு 2 டேஸில் 11th டெஸ்ட்டு. ஸோ மறக்காமல் உங்களுடைய போர்ஷன்ஸை கவர் பண்ணிடுங்க. உங்களுக்குரிய கொஷின்ஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்க்குரிய நோட்ஸ் போட்டிருக்கோம். அதுமாதிரி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ போய் எங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த போர்ஷனை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.